ஆண்டாள் பாசுரத்தில் முதல் பாசுரம் வந்து மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராடப் போதுவீர் போதுமினோ நீரிழையீர் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்காள் கூர்வேல் கொடுந்தொழிலர் நந்தகோபன் குமரன் ஏரார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய் அப்படிங்கிற இந்த பாசுரத்தை வந்து சொல்லிடுறேன். யசோதாய் பிராட்டி அழகானவள், அவளுடைய கண்கள் மிக அழகு. அவளுடைய திருக்குமாரன் கூரான வேல்கள் உடைய நந்தகோபன், அவனுடைய திருக்குமாரனான நம் கண்ணன் எம்பெருமான். அவனே நாராயணனின் அம்சமாகவும் வந்துள்ளான். நம்முடைய இந்த ஆயர்பாடியில் நீங்கள் அழகாக ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்க. எழுந்துக்கோங்க. இந்த டைமில் வந்து நீங்கள் அவனை நினச்சி பாடினீங்க, அவனை நினச்சி சொல்கிறீங்க, அவனை நினைக்கிறீங்க, அது போதும். பிறவிங்கிற இந்த கஷ்டமான விஷயங்கள், பிறவி இறப்பு என்னும் சூழலிலிருந்து வெளிக்கொணர அந்த மிகவும் அழகான சூரியனை ஒத்த கண்களோட கண்ணனே வந்து நமக்கு அருள் புரிவான். அவனுடைய கண்கள் வந்து ரெட்டிஷா இருக்கிறதுனால சூரியன் மாதிரி இருக்கும். ஆனா அவன் வந்து பிறந்ததே வந்து என்ன, ரோஹிணி நட்சத்திரம். ஸோ அப்போ வந்து சந்திரன் உச்சமா இருக்கார். ஸோ அவன் நேச்சர் வந்து கூலா இருப்பான், எப்பவுமே ஜாலியா இருப்பான். ஆனா வந்து கண்கள் வந்து சூரியன் போல வந்து ரெட்டிஷா இருக்கும். தாயாரை பார்ப்பதாலும் வந்து அந்த ரெட்டிஷ்னஸ் இருக்கும் அவன் கண்ணில். எப்போதும் லக்ஷ்மியை நோக்கி கொண்டிருப்பவன். இந்த இடத்துல லக்ஷ்மி ஆகிய ருக்மிணி எம்பிராட்டினும் நம்ம எடுத்துக்கலாம். நப்பின்னையை வந்து அழைக்கிறதே வந்து கண்ணனை அடைய தான் வந்து ஆண்டாள் அழைக்கிறார்கள். ஸோ இது மாதிரி நம்ம புரிஞ்சு, ஸோ வாருங்கள் பெண்களே, அந்த கண்ணனுடைய அந்த நாராயணன் மட்டுமே நமக்கு பறை என்னும் அந்த மோட்ச சாம்ராஜ்யத்தை அடைய நமக்கு உறுதுணையாய் இருப்பவன் அவன் ஒருவனே என்று கூறி அழைப்பது போல முதல் பாசுரம் அமைந்திருக்கிறது. நன்றி, வணக்கம்.